ஹலோ வீவர்ஸ், நான் லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. இன்றைக்கி எபிசோட் பார்த்ததுலேருந்து எனக்கு பேசணும்னு தோணுச்சு. ப்ரிப்பேர்ட் பண்ணாத வீடியோ தான் வழக்கம் போல். இருந்தாலும் வெள்ளித்திரையில் டி அப்படின்னா உங்கள் மனசில் ஒருத்தர் வரலாம், சின்ன திரையில் டினா இவர் மட்டும்தான் அப்படின்னு என் மனசில் தோன்ற விஷயம். எஸ், ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏபிசிடி பிரணவுக்கு சொல்லி தரும்போது கூட அந்த டின்னு வரும்போது திரவியம் நினைப்பேன். ஏன்னா என் மனசில் அவரை டி அப்படிங்கிற அந்த லெட்டரில் அவ்வளோ ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையாக சொன்னால் ER 1 2 அப்புறம் சிந்து பைரவியாக இருக்கட்டும், வீட்டுக்கு வீடு வாசப்படியாக இருக்கட்டும், இவர் தாங்கி வந்த இந்த ரோல் இருக்கு இல்லையா, இந்த கேரக்டர் கண்டிப்பாக யாரையும் ரீப்ளேஸில் நினச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ பர்ஃபெக்டாக அவர் ஒரு சாந்தமாக, ஒரு பொறுப்பாக, ஒரு பொறுமையாக, என்ன சொல்கிறது, அந்த இடத்த அப்படி ஒரு தக்க வச்சுருக்காரு. ஒரு கேரக்டர்லையும் ஒவ்வொரு ரோல்லையும். வெற்றி கண்டிப்பாக ஆல் டைம் ஃபேவரட் அப்படிங்கிற ஒரு விஷயம். விவசாயமாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஹீரோயின் மலர் மேலே இருக்கிற அன்பாக இருக்கட்டும், சீரியல் கடந்து இன்ன வரைக்கும் பவித்ரா பிக் பாஸ் போகிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ அப்போ வரைக்கும் அவர் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ஒவ்வொருத்தருடைய பர்த்டேக்கும் ஒரு போஸ்ட் போட்டு அவருக்கே உரிய ஒரு ஸ்டைலில் போட்டுப்பார். அந்த ஸ்டைல் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கொடுப்பார். அது திரவியம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தங்கூட நடிக்கிற ஒரு கோஸ்டார்ஸ் கூடயுமே இன்னும் அந்த கனெக்டடாக இருக்கிறது அப்படிங்கிறது அவரோட இன்னும் ஸ்பெஷலான விஷயம். அவங்களோட பர்த்டே, அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ ER 2 இனிமே தன்னுடைய காதலை விட்டு கொடுத்து அந்த இடத்துல ஒரு பொறுமையை கையாண்டு செஞ்ச விஷயம். அந்த கதையும் அவரே ஒரு மிகப்பெரிய நாயகனாக மனசில் இருந்தார் அப்படிங்கிறது தான். வீட்டுக்கு வீட்டு வாசப்படி கொஞ்சம் கதையில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம். சம்திங் ஒரு கதை கொஞ்சம் மூவ் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு மேஜிக் பண்ணி அதை கொஞ்சம் கொண்டு வந்திருக்கணும். ஸோ அவருடைய இன்புட் கரெக்டாக 100% கொடுத்தாரு. என்ன பொறுத்தரும் அதில் ஏதோ கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் சிந்து பைரவி. உண்மையுமே சொல்லணும்னா சிவா உண்மையுமே ரொம்ப ஒரு அழகான கேரக்டர், டாக்டர் ரோல். அவரோட ஃபேன்ஸ்க்கெலாம் இது ஸ்பெஷல் இல்லையா? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அவரே ஃபஸ்ட்டு ஒரு காதலில் கரெக்டாக போயிட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு ஹீரோயின் அவர் மேலே வைக்கிற அந்த காதல், இதில் எனக்குமே அந்த பொண்ணு மேலே, ஹீரோயின் மேலே நிறையா கேள்வி வரும். அவர் பாட்டுக்கு அமைதியானதானே இருக்காது, இந்த பொண்ணு பெரிய பழி போட்டு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த பொண்ணுடைய காதலையும் மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்டு அவர் மூவ் ஆகிறது அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் அவர் மனசில் மூவ் ஆனாலும் கடைசி எபிசோடு வரைக்கும் அவங்க பெரியம்மாவுடைய தன்னை வளர்த்தவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறது. இதுதான் இந்த கதையில். நீங்கள் சிந்து பைரவி அப்படின்னு பார்த்தாலும் நான் திரவியமோட அந்த கேரக்டர் தான் பார்க்குறேன். பெரியம்மாவுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுக்கறது அப்படின்ட்டு, தவறு செய்தாலும் பெற்ற தாயாக இருந்தாலும் அது தவறு தான் அப்படின்னு அவர் சுட்டிக்காட்ட விதமாக இருக்கட்டும், பெரியம்மாவுடைய அந்த வளர்ப்புக்கு ஒரு மரியாதை கொடுத்ததாக இருக்கட்டும், கடைசி வரைக்கும் கடைசி நேரத்தில் அவருடைய அந்த காதலுக்கு அவங்கக்கிட்ட எடுத்து உரைக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இந்த கேரக்டருமே அப்படியே அவர் சாந்தமாகவே கொடுத்துருப்பார். ஸோ இவரோட எல்லா கேரக்டர்லையுமே டியோட ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான பையன். வீட்டில் நம்ம வீட்டில் இப்படி ஒரு பையன் இருக்கணும், நமக்கு அண்ணனாக இருக்கணும், தம்பியாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். ஏன்னா நான் கணவராக இருக்கணும்னு சொல்ல முடியாது, கல்யாணம் ஆகாதவங்களாம் வேணால் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் அதை டி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவருக்கான இந்த ஸ்டைல்லேருந்து அவரும் உடைச்சி இன்னொரு ஸ்டைலில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். பட் நம்மளோட ஸ்டைலையும் பண்ணலாம், எனக்குன்னு இருக்கிற ஸ்டைலையும் பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணணும் அடுத்த ஒரு சீரியல் அவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விருப்பத்தையும் இந்த இடத்துல வைக்கிறேன். கண்டிப்பாக அவருடைய இந்த இடைப்பட்ட தருணங்களை நம்ம பெரிய சப்போர்ட் கொடுப்போம் அடுத்த ப்ராஜெக்ட் வர வரைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் நேற்றே, மற்ற எல்லா செலிப்ரிட்டிஸுமே நம்ம 2018, 19, 20 வரைக்கும் செய்த விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் லைவ் கூட வர்றேன். நேற்று கேட்டிருந்தீங்க நிறைய பேர், லைவெல்லாம் வருவேன். அப்போ நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஒரு 10 சீரியல் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். ஒரு சீரியல் என்னால் முடியலன்ட்டு இந்த ப்ரெக்னென்சிலேருந்து இந்த ஏமாத்து வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ளே. ஸோ அதுலேருந்து நான் கண்டிப்பாக வெளியில் பெரிய இதில் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ முன்னாடி நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் வச்சுருந்தேன். அதனோட பேரே பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்ட்ரி அப்படின்ட்டு. அதாவது என்டர்டெயின்மெண்ட் தான் நம்ம வாழ்க்கையில் இந்த விஷயங்கள், நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை பற்றி பேசுகிறது அப்படின்ட்டு. ஸோ அதுதான். ஸோ காஃபி வித் லக்ஷ்மின்னு பண்ணேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும், இன்றைய நாளில் நடந்த விஷயங்கள் சுவாரஸ்யமாக பண்ணேன். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இனிமேல் பதிவு பேசலாம். ஆனால் இதில் ஒன்றே என்னென்னா, இவரோட சீரியல் நான் பார்க்கல அப்படிங்கிற ஹர்ட்டிங்கான கமெண்ட்ஸை கீழே கொடுக்காதீங்க. நான் மற்ற சீரியல்ஸ், மற்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஏன்னா நான் 0 லக்ஷ்மியில் தான் இப்போ மெயினாக எடுத்து பண்ண போகிறேன் எல்லாமே. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் பார்க்கல, இதில் புதுசாக இப்போ நிறைய இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நான் பார்க்கல, இதெல்லாம் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு என்னையும் டவுன் பண்ணாதீங்க. அதே மாதிரி அவங்கள சார்ந்த செலிப்ரிட்டிஸையும் டவுன் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிக்கலைன்னா இந்த மாதிரி வீடியோவை நம்மளோட CPLல ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஓகேவா? உங்களுக்கு பிடிச்ச அப்டேட்ஸை மட்டும் பாருங்கள், புரிதல்? ஓகே. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன் எல்லாத்துக்குமே நீ சப்போர்ட் பண்ணுவோம்.